நான் தேர்தலில் வாக்களித்து விட்டேன். வாக்களிப்பது என்பது நம்ம நாடு நல்லா இருக்கணும், இது லட்சியம். நம்மளோட தேசம் நல்லா இருக்கணும், அது லட்சியம். மக்கள் நல்லா இருக்கணும், அது லட்சியம். ஜனங்க நல்லா இருக்கணும், அது நம்மளோட லட்சியம். ஜனநாயகம் நல்லா இருக்கணும், அது நம்மளோட லட்சியம். ஆனால் வாக்கு கூட போடத்துக்கு வர முடியாத அளவுக்கு யாரும் பண்ணக்கூடாத அலட்சியம். ஏன்னு கேட்டாக்கா, இன்றைக்கு வாக்களிப்பது என்பது ஒரு புதிய தலைமுறை, இளைய தலைமுறை அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புது, நீங்க எத்தனை வேலை இருந்தாலும் சரி, தாயின் மணிக்கொடி பாரீர் என்பது சொல்வதை போல நீங்க கொஞ்சம் ஒரு மணி துளை, ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வாக்களிக்க வேண்டும். இப்போ நான் வந்தேன், கியூல நின்று தான் ஓட்டு போட்டேன். மக்களோட மக்களாக நின்று ஓட்டு போட்டேன். இங்கே கேட்டாக்கா கேள்வி கேட்டேன், சீனியர் சிட்டிசனுக்கு தனி ரூலுனாங்க. 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு போட்டுட்டு 68, 69 வயசில் இருக்கிற தாய்மார்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுறதும் இல்லை. மீடியான்னு சொன்னால் எதை கவர் பண்ணுமோ அதை கவர் பண்ணும். ஆனாங்க இங்கே ஒரு சைடில் நின்று ஒருத்தர் எனக்கு ஒரு சைடில் ஒரு சைடு எஃபெக்ட் டிடிஎஸ் மாதிரி கேள்வி கேட்டார். இந்த தேர்தல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தலாக பார்க்குறேன். மக்களோட வாழ்க்கைக்கு ஒரு தேர்தல் ஏற்பட வேண்டும் பார்க்குறேன். இன்னைக்கு ஓட்டு போட வந்தது மக்களை பார்க்குறேன். வயதானவர்கள்லாம் அவங்க வீட்டிலேருந்து புறப்பட்டு கஷ்டப்பட்டு கியூல நின்று அந்த ஓட்டு போட்ட அந்த பெரியவர்களை பார்க்கும்போது, அந்த ஜனங்களை பார்க்கும்போது, இன்னும் ஜனநாயகம் இருந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கும் போது இறைவனுக்கு என்னுடைய நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றி, அந்த கடவுளுக்கு நன்றி, அந்த கருத்துக்கு நன்றி. ஆனால் எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் புரியுது, ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒன்று சரியுது, மக்கள் மனதுல ஏதோ ஒரு விஷயம் பத்தி எரியுது. இது மட்டும்தான் இந்த தேர்தல். எப்படி பாக்குறீங்கன்னா நான் அப்படிதான் பாக்குறேன். இங்க ஓட்டு போட்ட அந்த கூட்டத்தில் இளைஞர்களை நான் தேடுறேன். இளைஞர்கள் முகம் கொஞ்சம் இருக்குது. இன்னும் இளைஞர்கள் ஒருவேளை வேலைக்கு போயிருந்தா மறக்காம மத்தியானமா வந்து ஓட்டு போடுங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணுங்க, நான் இதை பதிவு பண்ணிட்டு தான் போவேன். பதிவு பண்றத உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போடுங்க. ஏன்னா என்ன பேசினாலும் சில பேர் அதை அப்படியே போடுறீங்க, சில பேர் மாற்றி போடுறீங்க, சில பேர் சேர்த்தி போடுறீங்க, சில பேர் திருச்சி போடுறீங்க, சில பேர் மறைச்சி போடுறீங்க, சில பேர் போடாமலே இருந்துடுறீங்க. ஆனால் போடுறவங்க போடணுங்கிறதுக்காக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியிலாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாளுமன்றத்தில் போய் நம்ம உறுப்பினர் ஆகணும்னாலும் சரி, குறைந்தபட்சம் 20 கோடி, 40 கோடி, 60 கோடி, 80 கோடி, 100 கோடி, 110 கோடி இப்படி செலவு பண்ணும் பல கோடி. தமிழ்நாட்டோட தென் தமிழகத்தோடைய கடை கோடி, அதுதான் தனுஷ்கோடி. ஏழை எளிய மக்கள் நிற்கக்கூடியது தெருக்கோடி. ஆனா பதவியில் இருக்கவங்க சில பேர் குவிச்சு வச்சிருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடி. ஆனா என்கிட்ட எல்லாம் இருக்கிறது வெறும் தாடி. நான் 1996 2001 வரைக்கும் பூங்காநகர் தொகுதியில் நான் எலெக்ஷன் நின்ன ஜெயிச்சேன். எல்லாம் உள்ள இறைவன் இருக்காரு மேல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லாஹு அக்பர், ஆதி பராசக்தி, ஆஞ்சநேயா, அந்த ஆண்டவன் எல்லாம் சொல்றேன். நான்லாம் ஓட்டுக்கு நோட்டு கொடுத்துலாம் நான் ஓட்டு கேட்கல. நான் கரன்சியை நம்பல, மக்களோட கரத்தை நம்பி நின்ன. இப்ப கூட சில பேர் கரன்சியை தான் நம்புறாங்க, ஓட்டு போடக்கூடிய மக்களோட கரத்தை நம்பல. ஆனால் நான்லாம் பூங்காநகர் தொகுதியில் நின்னப்ப மக்கள்கிட்ட எனக்கு போடுங்க ஓட்டு அப்படின்னு பாடி கேட்ட பாட்டு. ஏறின பல வீட்டோட கேட்டு ஓட்டு கேட்டு போனேன், கேட்டது ஓட்டு. ஆனா நான் ஓட்டுக்கு போடுறதுக்கு மக்களுக்கு கொடுக்கல நோட்டு. இதுதான் சத்தியம், இதுதான் தர்மம். அதனால இந்த தேர்தல்ல எந்த மக்கள் காசு வாங்காம நோட்டு வாங்காம ஓட்டு போடுவோன்னு போடுறது யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சுயேட்சை சின்னத்துக்கு போட்டா கூட சரி, அந்த ஜனங்கள் அந்த மக்கள்லாம் அவங்க தான் உண்மையிலே ஜனநாயகத்தோட உண்மையான தீர்ப்பை எழுத வந்திருக்கக்கூடிய தெய்வங்கள். அந்த மக்களுக்கு அந்த மகேசன் தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று வந்த மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, லட்சியம் கலந்த நன்றி. யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும், டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். குடிமக்களை குடிகார மக்கள் ஆக்குறது போதும். தான் குடும்பத்தோட கோடி கோடியாக சொத்துக்களை குவிக்காம கடைக்கோடி மனுஷன் வாழ்க்கையில் ஒடியேற்றணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். இலவச திட்டங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். யாருமே டாஸ்மாக் ரிலேட்டடாக வாக்குறுதி கொடுக்கல இந்த முறை.
அது பெரிய இல்லை என்னுடைய பைப்பு இன்னைக்கு இல்லை கலைஞர் எப்போ ஸ்டார்ட் பண்ண அந்த இருந்தே நான் இதுதான் ஓகே. ஆனா அது செய்வானா தெரியாது, பட் செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சார் சொல்றீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? இளைஞர்களுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ நான் சொன்னதே அவங்க திருப்பி இப்போ சொல்லுவேன். இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுன்னு நினைக்கிறீங்களா டாஸ்மாக்னால? பாதிப்பா குடிமக்களை குடிகார மக்களாகிட்டு சொல்லி பாதிக்கணும்னு கேட்குறீங்க. உங்கள் வீட்டில் நீ குடிக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40% ஆஃப் பீப்புள் வந்து நாசமாக போயிட்டு இருக்காங்க. ஞாபகம் ரைட். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது வந்து நம்மளோட ரைட் அண்ட் ஆல்சோ இது ஓகே கொஞ்சம் கீழே மைக் மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குங்கண்ணே. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது நம்மளோட ரைட் அண்ட் ஆல்சோ இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு நல்ல ஒரு குடிமகனாக இருந்து இங்கே வந்து நான் வந்து ஓட்டு காஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஓட் பண்ணால் நிச்சயமாக ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நன்மை இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த எலெக்ஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க சார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எல்லா எலெக்ஷனும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நிச்சயமாக இந்த எலெக்ஷன் வந்து ஸோ அது வந்து இப்போ டிசைட் பண்ணுற ஒரு விஷயம் இல்லைங்க. ஸோ நிச்சயமாக அது வந்து ரிசல்ட் அன்றைக்கி மக்களாக சேர்ந்து அவங்களோட நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த ரிசல்ட். உங்களுடைய கொரிஸ் எதுவும் இருக்கா சார் இது செய்யணும்ட்டு? சார், பல நடிகர்களும் பல்வேறு திரைத்துறையில இருக்கட்டும் பொதுமக்களுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. போலீஸ் கேட்கிறாங்க. எனக்கு மக்களோட சேர்ந்து இருக்கிற ஒரு இதுதாங்க. எல்லா மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அவங்களோட சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம். இலவச திட்டங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த எலெக்ஷன்ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. கமெண்ட்ஸ்ங்க, நோ கமெண்ட்ஸ். தேங்க்யூ.